ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது நேற்று போட்ட வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இன்றைக்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து எடுத்தது. நேற்று விலாகில் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே என்னென்ன வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரங்கிறதுனால இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் ரொம்ப பழமையான சிவன் கோயிலில் வந்து சிவன் பார்வதிக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து நானும் வெற்றிக்குட்டி வந்து கிளம்பிட்டுருக்குறோம். சாதனாக்கு இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் ஓப்பன், அவள் ஸ்கூல் போயிருக்கிறான். 10:12 தான் வந்து கல்யாணம். 10 மணி போல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பால் ஏடையிலிருந்து வெண்ணெய் எடுத்ததில் எப்படி நெய் காய்ச்சுங்கிறதும் வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்தமாரி வீடியோ நான் ஷேர் பண்ணி. இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன் இல்லைங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் எப்போதுமே எப்படி பண்ணுவேங்கிறது இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நானும் எங்கள் வெற்றிக்குட்டி தான் வந்து நம்ம போகிறோம். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க நடந்து போக முடியாது, வெயிலாக இருக்குதுங்கிறனால வண்டியிலே தான் வந்து போகிறோம். நேற்று ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, சில்கியோட சிப்ளிங் வர்றது இல்லையா அப்படின்ட்டு. வந்துட்டு தான் இருக்குது சிஸ்டர். அதுக்கு பிஸ்கட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது காலையிலே வந்து பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்போ இன்னும் ஆளாக காணும். வெளியில் வரும்போது மாடு ஏற்றினதுக்கப்புறம் மாட்டுக்கும் 2 பிஸ்கட் கொடுத்துட்டு நேராக வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டு வேலைகள் நம்மளுடைய யூடியூப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. முன்னாடியே வந்திருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போய் உட்காந்துருக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தேன். லேட்டானா அதை கரெக்டான டைமுக்கு வந்திருந்தேன். அதுக்கே சரியான கூட்டங்க. கொஞ்ச நேரம் வெளியில் தான் நின்றுட்டு இருந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறமா சேர் கிடச்சதும் போய் உட்காந்துட்டேன். நான் போகிறதுக்கும் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க. அது எல்லாமே ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க வந்து பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உள்ளது அதுக்கப்புறம் நான் அந்த வெண்ணெய் எடுக்கிறது வீடியோ வேணால் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து மெயினாக முருகன் கோயில், இதுமாரி சிவன் கோயிலெல்லாம் திருக்கல்யாணம் வந்து நடக்கும். இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். போக முடியாதவங்க வந்து நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இன்றைக்கி இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு நிறைய பேர் வந்து சங்கல்பம் வந்து பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த திருக்கல்யாணம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் போகும்போது இந்த சுவாமிக்கு மாலை மாற்றி, அப்புறம் வந்து வஸ்திரம் சாத்தி, காப்பு கட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே பக்காவாக பண்ணி அதுக்கான விளக்கங்களும் வந்து சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கல்யாணத்திற்கு வைபவத்திற்கு கைங்கரியம் செய்த அடியார்களும் மாணவர்கள் ஒருவர் கேட்டுக்கொள்கின்றோம்.
நமக்கு முதல் சொல்லிக் கொடுத்த விநாயகப் பெருமான். எந்த ஒரு வீட்டில் சுபகாரியமாக இருந்தாலும் தாய் தந்தையரை பாத பூஜை செய்து வழிபாடு செய்தோமானால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த உலகத்திற்கே தாய் தந்தை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாய் தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அவர்களுக்கு பாத பூஜை செய்து, அடுத்ததாக திருமங்கல் தாரணம். இந்த திருமணத்தில் எல்லோருக்கும் பாதுகை செய்கிற வாய்ப்பு கிடைக்காது. சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்காது. நாம் தினந்தோறும் தாய் தந்தையரை வளமாக வணங்கி வழிபாடு செய்தோமானால் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவார்கள். யாரெல்லாம் தாய் தந்தையரை வணங்கி நம்ம கோயிலுக்கே போவதாங்க. தாய் தந்தையர் தான் முதல் தெய்வம். அடுத்த தெய்வம் யாரு தெரியலையா? கணவனே கண்கண்ட தெய்வம். கணவன் தான் அடுத்த தெய்வம். நீங்கள் கணவனாரை கும்பிட்டீங்கன்னா கோயிலுக்கே போவதாங்க. கணவனாருக்கு பணிவிடை செய்யாமல் மற்ற வேலையை பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. அந்த கணவன் தான் முதல் தெய்வம். அதுக்கப்புறம் தான் கோயிலில் இருக்கிற தெய்வம் இல்லை. அந்த சிவபெருமானை உலகத்துக்கே ஜீவராசிகளுக்கெல்லாம் தாயும் தந்தையமாக இருக்கின்ற சிவபெருமானை பாத பூஜை செய்து வழிபாடு செய்து தொடர்ந்து அவர்களுக்கு திருமண வைப்பு நடைபெறுகின்றது. எல்லோரும் எம்பெருமானை பிரார்த்தித்து சகலவிதமான செல்வமிக்க யோகமிக்க பெருவாழ்வோடு வாழ வேண்டி பிரார்த்திக்கின்றோம். அம்மையே அப்பா பிராமணியே அன்பினில் விளைந்தாரம் ஒரே பொய்மையே பறிக்கு திருவள்ளுக்கு மேலைக்கு வாங்க, விளக்கு பிடிக்க. கண்டிப்பாக அன்பான அழகான கணவனாக வாய்க்கப்படுவார்கள். ஆண்களாக இருந்தால் தரிசனம் பண்ணிங்க, கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று சொல்லி இப்பொழுது யாகம் நடைபெற்ற எம்பெருமான் திருக்கல்யாணம் வைப்போம். நம பார்வதி மதையே. பயிற்று அனைத்து குணங்களை உடைய அந்த பார்வதி தேவியை எங்களால் இயன்ற அளவிற்கு எம்பெருமானே அனைத்து விதமான நவரத்னங்களையும் வைடூரியங்களையும் புஷ்பராகம் கோமேதகம் நவரத்னம் சொர்ணம் ரஜிதபந்தனம் ஆகிய அனைத்து சீதனங்களையும் உங்களுக்கு கொடுத்து எங்களுடைய மகளை மனப்பூர்வமாக பார்வதி தேவியை கன்னிகாதானமாக உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். சாமி பாருங்க, கேட்குற கன்னிகாதானம் பண்ணு. போடு கை தாம்பம் வாங்கிக்க. தக்கிறாரு சாமி இருங்க, ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. முகூர்த்த மேளம் வாங்கி நீ வாங்கி கொடுப்பா. சுவாமி திருக்கல்யாணம் முடிஞ்சதுமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோங்க. நல்லா விருந்து சூப்பராக இருக்குங்க. வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுவாங்க. நான் வீட்டுக்குட்டிங்க ஃபஸ்ட்டு பந்தியில் உட்காந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான கூட்டு, பொரியல், சாதம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் அப்படின்ட்டு ஏகப்பட்டதெல்லாம் இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா பொரியல் எல்லாமே வச்சுருந்தாங்க. பிரிஞ்சி சாதம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாதம் வைக்க சொன்னால் அதிகமாக வச்சுட்டாங்க. அப்புறம் வீண் பண்ணக்கூடாதுன்னு முடியாமல் உட்காந்து சாப்பிட்டேங்க. வெறும் ரச சாதமும் இருக்கிற பொரியலும் காலி பண்ணிட்டு வந்தேன். நான் மேக்ஸிமம் இதுமாரி கல்யாண பந்தி இதெல்லாம் போனோன்னா வேணுங்கிறத மட்டும் தாங்க வாங்கி சாப்பிட்றது, வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
இந்த சாம்பார், வத்த குழம்பு, இந்த ரசம் எதுவுமே மோர்லாம் எதுவுமே வாங்கிக்கலங்க. அந்த பிரிஞ்சி சாதமும், சாதம், ரசம், பொரியல் மட்டும் சாப்பிட்டோம். இதுவே வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிட முடியாம தான் வந்து சாப்பிட்டு வந்தோம். வெற்றிக்குட்டிக்கு பிரிஞ்சி சாதம் மட்டும் போதுன்ட்டு அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அந்த பை கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பையில் வந்து ஒரு லட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, விலையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியான கூட்டம் வரங்க. வண்டி வந்து ஆனால் நல்லவேளை நிழலில் நிப்பாட்டியிருந்தேன். வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. உள்ளே வந்ததுமே கரண்ட்டு வேறு இல்லை. அப்படியே அப்புறம் வெளியிலே வந்து உட்காந்துட்டோம். உட்காந்து அந்த பையில் என்ன நடக்குதுன்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி நிறைய பிடி. வந்ததும் 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் நேத்தியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் எடை வந்து சேர்த்து வச்சிட்டு இருப்பேங்க. எப்போதுமே நம்ம பசும்பால் தான் வந்து வாங்குகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 1/2 லிட்டர் தான் வாங்கிட்டு இருந்தேன். பால் எடை ரொம்ப சேராது. அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் காய்ச்சிப்பேன். இந்த வாட்டி வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து 1 லிட்டராக தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு 1 லிட்டர் வாங்குறதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பால் எடை நிறையவே வந்து சேருதுங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 1 மாதம் அளவில் எடுத்து சேர்த்து வச்சுருந்த பால் எடை. அது நேத்தியே வந்து வெண்ணெய் எடுக்கலன்ட்டு வந்து தண்ணியெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்புறம் நேற்று கொஞ்சம் அலுப்பாயிடுச்சு செய்யலை. சரி இன்றைக்கி கையோட இது செஞ்சு தான் ஆகணுன்ட்டு வந்ததுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி பெருசாக கிச்சனில் ஒன்றும் வேலை இல்லை, சமையல் வேலையும் இல்லை, சும்மா தானே இருக்க போகிறோம். அப்புறம் சும்மா படுத்து இருந்தோம்னா ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும், டிவி பார்க்குற மாதிரி இருக்கும், வெட்டியாக பொழுது போதுங்கிறனால சரி இந்த வேலையாவது பண்ணுமேன்ட்டு வந்ததுமே இது ஸ்டார்ட் பண்ணேன். ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நான் எப்போதுமே வந்து மேக்ஸிமம் இந்த வீட்டில் வந்து பாலடை எடுத்து அதில் தான் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிப்பேன். பத்தாதுன்னா கடையில் வாங்குகிற நெய் வந்து தேவைப்பட்டால் வந்து வாங்கிப்பேன். இது இன்னும் கொஞ்சம் நிறையவே எடை சேர்ந்துருக்குங்க. எனக்கு இப்போ இந்த பால் எடை சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது பால் காய்ச்சதுமே அந்த கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கும்போது மேலே ஒரு லேயர் மாரி வரும் தெரியுங்களா, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. பாதி அதுமாரி சாப்பிட்டே வந்து ரொம்ப சேர விடாத அளவுக்கு பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட பால் எடை சேர்ந்துருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த நம்ம பால் எடையை சேர்த்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்துட்டுருக்கணும். நான் கிட்டத்தட்ட 1 மாதம் அளவில் சேர்த்த பால் எடை தான் இது. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஐஸ் கட்டியே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மெல்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் க்யூப்பை சேர்த்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்லேயோ இல்லை கொஞ்சம் நேரம் விட்டு வந்து நம்ம போட்டு எடுத்தோம்னா அதில் இருக்கிற அந்த தேவையில்லாத பாலும் வெண்ணையும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நான் இப்படி தான் வந்து எப்போதுமே வந்து பண்ணுவேன். சில பேர் வந்து தயிரில் வந்து கடைஞ்சி எடுக்கிறாங்க. நான் அது வரைக்கும் அதுமாரி பண்ணினதில்லை. நான் வெறும் பால் எடுத்தால் மிக்சியில் இதுமாரி போட்டு எடுத்தப்போ அதுலேருந்து வெண்ணெய் வந்துடும். அப்புறம் அதை வந்து நெய்யாக காய்ச்சி எடுத்துக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து நெய் வந்துருந்தது. கடையில் அதிகமாக காசு கொடுத்து நெய் வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த வேலையை கண்டிப்பாக எப்போதுமே வந்து பண்ணிவிடுவேன். இதனால் நம்மளுக்கு மணி கொஞ்சம் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக இப்போ 1/2 லிட்டர் நெய்லாம் வெளியில் வாங்க போனோம்னா 350 ரூபா 400 ரூபா கிட்ட வந்து ஆகும். அதுக்கு நம்ம வந்து வீட்லேயே இதுமாரி வந்து எடுத்துடலாங்க. நம்ம 1 லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா நான் 50 ரூபான்னு வந்து வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு பால் எடை ரொம்ப சேராது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகவே கொடுக்குறாங்க. 50 ரூபா தான் லிட்டர். ஆனால் பால் எடை நிறையா வந்து சேருது. என்ன ஒன்று ஆனால் பார்த்திங்கன்னா முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கும்போது நல்லா மஞ்சள்னு இருக்குங்க அந்த பால் ஏடையே. வெண்ணெயும் நெய்யெலாம் காய்ச்சணுமா நல்லா மஞ்சள்னு இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் தான் வந்து சொல்கிறாங்க, அக்காட்ட கேட்டேன். ஆனால் வந்து ஏடை வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் வந்து தெரியுது. ஆனால் வந்து நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இது வெண்ணெய் காய்ச்சி நெய் காய்ச்சினோம்னா வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சினோம்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா மணலாம் சூப்பராக வந்து வரும். கடையில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு நம்ம ஃப்ரீயாகவே வீட்லேயே ஊசிலேயே நம்ம இந்த நெய் காய்ச்சிக்கலாம். நான் இப்படி தான் வந்து பண்ணுறது. பால் காய்ச்சி அதுலேருந்து எப்படி வந்து ஏடை நல்லா திக்காக வர மாரி வந்து எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி எப்படி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலாங்கிற வீடியோ தனியாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டார்டிங்கில் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணது. அதுக்கப்புறம் இதுமாரி நிறைய விலாகில் இதுமாரி வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ரீசெண்டாக இதுமாரி நான் வந்து இப்போ போடுறதில்ல. சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நம்மளுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு தானே அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்டே வந்து வெண்ணெய் கிடச்சிதுங்க. அதில் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நெய் கிடச்சிது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த ஐஸ் வாட்டரை விட்டே ஒரு 2-3 வாட்டி அந்த வெண்ணெயை வந்து அந்த ஐஸ் வாட்டரில் வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மீதி இந்த மிச்சம் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த பால்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம போட்டு காய்ச்சிக்க வேண்டியதான். இதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெண்ணெய் எடுத்து கூட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா சமையலுக்கு உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி வந்து வெண்ணெய் எடுத்து வைக்கல, ஃபுல்லாகவே நெய் தான் வந்து காய்ச்சிட போகிறேன்.
இந்த பால் எடு சேர்த்து வச்சுருக்கிற பாத்திரம், இந்த மிக்ஸி ஜாரு, அப்புறம் அந்த வெண்ணெய் அந்த 2 பாத்திரத்தில் அலசோம் இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் வந்து இது ரெடி பண்ணிக்கிட்டு அடுப்பில் வந்து வெந்நீரும் வச்சுருவேங்க. வெந்நீர் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது அந்த பிசுபிசுப்பு அந்த ஆயில் எல்லாம் இருக்காதுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த நம்ம பண்ண அந்த இடத்தையும் வந்து அந்த வெந்நீர் ஊற்றி வந்து கழுவி விட்டுடுவேன். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி வந்து நல்லா தொடச்சி விட்டுடுவேன். மெயினாக இன்றைக்கி வெண்ணெய் எடுத்து காய்ச்சறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நீங்கள் பங்குனி உத்திரம் ஈவினிங் தான் வந்து வீட்டில் பிரசாதம் செஞ்சு படைக்கலான்ட்டு இருக்கிறேன். வெண்பொங்கல் தான் வந்து பண்ண போகிறேன். கடையில் வாங்கின நெய் கொஞ்சம் தான் இருக்குது. அது சாதனாப்பா வந்து டெய்லியும் வந்து நெய் தீபம் போட்டுட்ருக்காங்க. சரி அது எடுக்க வேணாம், கம்மியாக தானே இருக்குது. சரி நம்ம அதுக்கு காய்ச்சிடலாமேட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஈவினிங் அதான் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பிரசாதம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டு முருகனுக்கு வந்து வீட்டில் வந்து படையல் பண்ண போகிறேன். அதுக்கு மெயினாக நெய் தேவைப்படுது. அதனால தான் நெய் காய்ச்சிட்ருக்கிறேன். அடுப்பில் வந்து இதை வெண்ணெயை வந்து வானலில் வச்சு விட்டுட்டு சிம்மில், அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, நான் மற்ற காலையில் விளக்கி வச்சுற பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ சேர்ந்த பாத்திரத்தை வந்து விளக்கி வச்சுட்டு அப்படியே கையோட இந்த கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ்வில் வந்து தொடச்சி விட்டுற போகிறேன். இதில் ஒரு சின்ன டிப்புங்க, நல்லா நெய் நல்லா வாசனையாக கொஞ்சம் நல்லா கலராக வர்றதுக்கு வந்து வெண்ணெய் போட்டு உருகும் போது அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் வந்து போடணுங்க. வெந்தயம் போடும்போது நல்ல நெய் வந்து வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல கலராகவும் வந்து வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் வந்து இருக்கும். நான் எப்போதுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன். பெரும்பாலும் வந்து நான் வந்து காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து கடையில் வாங்க மாட்டேங்க. வீட்டிலே தான் வந்து செய்கிறது. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து, இந்த நெய் காய்ச்சறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் அதிக காசு கொடுத்து பண்ணாத அளவுக்கு வீட்டிலே வந்து நான் பண்ணிடுறது. அதனால் நம்மளுக்கும் கொஞ்சம் மணியும் சேவ் ஆகும். அது அப்பப்போ வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டுருக்கணுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த கசடு கொஞ்சம் வரும். அதை வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே தான் இந்த பாத்திரம் விளக்குற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம பசங்களை வந்து டியூஷனில் கொண்டு போய் விடணும். அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு வர போகிறோம். வந்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் வந்து படைக்கிற வேலையை வந்து பார்க்கணும். அப்புறம் இந்த நெய் காய்ச்சும் போது இந்த மேலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியே வந்து அழுக்கு மாரி கசடாக மேலே வருங்க. அதை எடுத்துடுங்க. அந்த வெண்ணெயெல்லாம் கரைஞ்சி அதில் இருக்கிற கசடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மொளன்னு அந்த சத்தரெல்லாம் அடங்குற போது கடைசியாக நம்ம நெய் வந்து ரெடி ஆகும் போது பார்த்திங்கன்னா முருங்கை இலையோ இல்லாட்டினா முருங்கை இலை இல்லைன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்து இறக்குனிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி இது ரெண்டுமே வந்து சேர்க்கல, ஏன்னா ரெண்டுமே இல்லை. அதனால் வந்து சும்மா தான் வந்து காய்ச்சிக்கிட்டேன். இதுமாரி கடைசி இதுமாரி பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வானலில் வந்து சாயங்காலமாக வந்து பொங்கல் தாளித்து விட்டுப்பேன். கடைசின்னு கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சு இந்த சிங்க்லேயே வந்து ஊற்றி விட்டுட்டேங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரப்பு அந்த வைப்பர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்து என்ன ஆயில் பிசுன்ட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றி விட்டேன். அந்த வேலையை முடிச்சுட்டு பசங்களை வந்து டியூஷனில் கொண்டு போய் விட்டு அங்கேயே இருந்து வெயிட் பண்ணியிருந்து வீட்டுக்கு ஒரு 5:30 மணி போல் தான் வந்தேன். சரி மேலே ஏறதுக்கு முன்னாடி வந்து வெத்தலையும் வந்து பிச்சுட்டு போயிடலாமேன்ட்டு வந்து அதான் பிச்சுட்டு இருந்தேன். இல்லைன்னா அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை கீழே இறங்கி வரணும். நெய் காய்ச்சினேன். நெய் வாசனை தூக்கலாக இருக்கா? நெய் காய்ச்சினேன், வீட்டிலே காய்ச்சினது. வாசனை வருதா நல்லா? வீட்டிலே காய்ச்சினது பார்த்தீங்களா? இது எப்படியும் 1 லிட்டர் இருக்கும்ல? ஒரு மாதம், கிட்டத்தட்ட 1 மாதம் சேர்த்த எடையில் பண்ண நெய் நல்லா வாசனையாக இருக்குது. வடிகட்டி வைக்கணுமா அது? சார் இப்போ உள்ளே வந்ததுமே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க. நான் ஏதோ சின்ன ஸ்நாக்ஸ் ஏதோ பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு வந்து சொன்னாங்க. நெய் தான் வந்து காய்ச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் வந்ததுமே வந்து ஒரு அடுப்பில் டீயை வச்சுட்டு இதை தான் வந்து வடிகட்டிகிட்டு இருந்தேன். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரிலாக்ஸாக வந்து நம்மளுடைய பூஜை வேலையை வந்து பண்ணணும். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாரி வந்து 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்தது. இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு மீதி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருந்தேன். சரி நெய் தாளிக்கும் போது எடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் அந்த கசடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நெய் காய்ச்சும் போது எப்படியா இருந்தாலும் அதை லைட்டாக அடிப்பிடிக்க தான் செய்யும். அப்புறம் அதையும் சுரண்டிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டு பசும்பால் வாங்குறவங்களாம் இருந்தீங்கன்னா, பசும்பாலோ இல்லை எருமைப்பாலோ வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் சேர்கிற ஏரடை வந்து சேர்த்து வச்சு இதுமாரி வந்து நீங்கள் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய மணி சேவ் ஆகும். வீட்டிலே ரெடி பண்ண நல்ல ப்யூரான நெய்ங்க. நல்ல ஒரு வாசனையாக வந்து இருந்தது. அன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாகவே இந்த நெய் வாசனையாக தான் இருந்தது. இதை அடுத்த நாள் வந்து இந்த நெய் வந்து நல்லா அந்த கெட்டியானதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குங்கிறது அதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா மணலாக நல்லா எல்லோ கலராக சூப்பராக நல்ல வாசனையாக இருந்தது. நான் எப்போதுமே வந்து பசும்பால் தாங்க வந்து வாங்குவேன். ஸ்டார்டிங்கில் வந்து எப்போதும் போல் 1 லிட்டர் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலை. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக ஆகிடுச்சு. 60 ரூபா 65 ரூபான்னு கிட்ட வந்துருச்சு. அப்போ வந்து அப்புறம் திருப்பி வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பசும்பால் கிடச்சிது. அப்புறம் 1/2 லிட்டர் வாங்குறதுக்கு ஆரம்பித்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரு 50 ரூபா தான், 1/2 லிட்டர் 25 ரூபா. பத்தலைன்னா வந்து பாக்கெட் பால் வெளியில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பால் ஏடு வந்து கொஞ்சம் கம்மியாக சேருது
நெய் வந்து அப்புறம் வந்து பத்தலைன்னா கடையில் வாங்குற மாரி இருந்தது. பாக்கெட் பால் வெளியில் வாங்குறதுக்கு அந்த காசுக்கு திருப்பி பசும்பாலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பழையபடி திருப்பி 1 லிட்டர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். பசும்பால் வந்து இப்போ 1 லிட்டர் வாங்குறதுனால நிறைய ஏடு சேருதுங்க. அதனால இப்போ வந்து அடிக்கடி இப்போ வந்து இதேமாரி நெய் எடுத்து காய்ச்சிட்ருக்கேன். சிரமம் பார்க்காம இதை செய்யணும் அவ்வளோதான். நான் அதை எப்போதுமே வந்து பண்ணிவிடுவேன். நம்மளுக்கு கொஞ்சம் காசாவது மிச்சமாகுது இல்லைங்களா? அதனால தான். நம்மளுக்கு பியூர் நெய் நல்லா வாசனையான பசும் நெய் வீட்டில் நம்ம ரெடி பண்ணிடுறோம். இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆசையாக இருக்கும் அதெல்லாம் பண்ணுறது. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மணலாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. இது எனக்கு குறைஞ்சது ஒரு 20 நாள் வர்றதே பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா நான் அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போதே சும்மா எடுத்து நானே சாப்பிட்டுடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது காலி ஆகிறதுக்குள்ள திருப்பி ஏடு சேர்ந்துரும். அது உடனே வந்து அப்புறம் அதில் வந்து நான் நெய் காய்ச்சிப்பேன். அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.